வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிளாப் பாக்ஸ். வரிகளின் முகவரி ஒரு புதிய வடிவில். பாடல்கள் அப்படின்னாலே அது நம்ம வாழ்க்கையோட இழையோடி போய்விட்ட ஒரு விஷயமாய் போச்சு. இந்த பாடல்கள் அப்படின்னு வரும்போது பொதுவாக அது சார்ந்த இசையோடோ அல்லது அதை பாடக்கூடிய குரலோடு தான் நம்ம மனசில் நினைவு வச்சுக்கிறோம் அல்லது அடையாளப்படுத்திக்கிறோம். அதையும் கடந்த நம்ம வாழ்வின் ஏதோ ஒரு நிகழ்வோடு அந்த பாடல் நமக்கு மனதில் பதிந்திருக்கும். இந்த பகுதியில் குறிப்பாக பாடலாசிரியர்களை மையப்படுத்தி பாடல்கள் தொடர்பான என்னுடைய பார்வையும் பதிவு செய்கிறது தான் என்னுடைய இந்த முயற்சி. அண்மையில் விகடன் திரை விருதுகளில் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை பெற்ற திரு மோகன்ராஜன் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் எழுதிய ஒரு பாடலின் சில முக்கியமான வரிகளைத்தான் இந்த வரிகளின் முகவரி தொகுப்பில் பார்க்க போகிறோம். மனமே ஆறு நிரந்தரம் இங்கே யாரு அப்படின்ற ஒரு துவக்கத்தோட பாடல். இந்த பாடல் கேட்கும்போதே மனமே ஆறு அப்படின்ற அந்த சொல்லை கேட்கும்போதே ஆறு மனமே ஆறு என்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய துவக்க வரிகள் தான் நமக்கு நினைவுக்கு வருது. திரைப்பாடல்களும் பாடலுக்கான சூழல்களும் பயங்கரமாக பரிணமிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் போகிற போக்கில் வாழ்வின் தத்துவத்தையும் சாரத்தையும் எளிய சொற்களை பயன்படுத்தி நம் இதயத்தில் நிறுத்தி விட்டு செல்லக்கூடிய பாடல்களில் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த மனமே ஆறு அப்படின்ற பாடலும் ஒன்று. முத்தாய்ப்பான பல வரிகளை உடைய இந்த பாடலின் இதய பகுதியை தான் இப்போ பார்க்க போகிறோம். கீழே விழுந்ததும் இந்த உலகம் ஒதுங்கி போகுமே தூரம், தானாய் எழுந்ததும் மாற்றி பேசும் கூட்டம் எப்படி மாறும் அப்படின்ற ஒரு காத்திரமான கேள்வியை இந்த பாடல் வைக்கிறது. 10 வயதில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த வரிகள் ரொம்ப ஒரு ஊக்கம் தரக்கூடியதாகவும் அல்லது தன்னை பற்றிய விமர்சனத்தை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு அழகிய கேள்வியாகவும் இன்னும் சாதிப்பதற்கும் ஒரு அற்புதமான தூண்டுதலாகவும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வரியுடைய சிறப்பாக நான் பார்க்குறேன். அடுத்து, துளியாய் வருகின்றோம், தூணாய் வளர்கின்றோம், துணையாய் வாழ்கின்றோம், துகளாய் மறைகின்றோம். இதில் குறிப்பாக நமக்கு பாதிக்கக்கூடிய ஒரு சொல் என்ன, வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்களோடு பரஸ்பர அன்போடு பழகக்கூடியவர்களாகவும் இருக்கும்போது தான் துணையாக மாற முடியும். இந்த பாடலும் அப்படித்தான் ஒரு வழித்துணையாக வாழ்க்கையில் வெல்ல நினைக்கிற அல்லது வெல்வதற்காக முயற்சித்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கக்கூடிய இதயங்களுக்கு ஒரு கிரியா ஊக்கியா ஒரு முக்கியமான மோட்டிவேஷனாக இருக்கிறது அப்படின்றது தான் இந்த பாடலோட சிறப்பு நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு முறை பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்களுக்கு சமீபத்தில் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை பெற்றமைக்கு கிளாப் பாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். இன்னொரு பாடலோடு இன்னும் சில பார்வையோடு உங்களை சந்திக்கிறேன்.